ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி நியூ வீடியோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். பொதுவாக நம்மளோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறவங்க புதுசாக வராங்க. அதாவது புதுசாக முன்னாடி ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு எல்லா இந்த ஃபீல்டை பற்றி நல்லாவே தெரியும். முன்னாடி எவ்வளோ கிலோமீட்டர் ஃபயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா பெஸ்ட்டா, ஊபர் பெஸ்ட்டா, இல்லை நீங்கள் ரேப்பிடோ ஓட்டலாமா, ரெட்டாக்ஸி ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இது நீங்கள் கமெண்டில் உங்களுக்கு படிக்க முடியும். அவங்க கிட்ட நான் என்னதான் சொல்றது, நான் முன்னாடில இருந்தே சொல்றேன். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை அவங்க பார்த்துருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது ஓலா பெஸ்ட்டா, ஊபர் பெஸ்ட்டா, ரெட்டாக்ஸி பெஸ்ட்டா அப்படின்றத பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இப்போவும் புதுசாக வரவங்க அது கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு ஒரே இடத்துல லாக் ஆகாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல கம்பெனி எதுன்னு சொல்லி கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃப் நிறைய ஓட்டணுன்றது தான் நம்ம எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். செல்ஃப் டியூட்டியை பிக்கப் பண்ணி ஓட்டுறதுனால தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் நிற்கும். மற்றபடி ஓலா, ஊபர் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை பிஸ்னஸ் மாதிரி தான் ஆகி போயிடுச்சு இப்போதைக்கு. அப்படி இருக்கும்போதும் ஓலாவும் ஊபரும் தான் இப்போதைக்கு கம்பேர் பண்ணுவாங்க மக்கள். ரெட்டாக்ஸின்றது கொஞ்சம் பிக்கப் ஆகி வருது, ஃபாஸ்டாக் எல்லாம் அது வேற ஒரு கேட்டகரி மாதிரி போயின்னு இருக்குது. அதுவும் நல்லா போயிட்டு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதில் பிக்கப் ஆகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ, நம்ம யாத்திரை அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் பிக்கப் பண்ணிட்டு வராங்க புதுசா. ரேப்பிடோவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள்கிட்ட, டிரைவர்ஸ் கிட்டே நல்ல வரவேற்பு இருக்கு. ஏன்னா அதுல நல்ல ஃபேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா 25 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க ஃபேரு. அது ஒரு நார்மலான ஃபேருன்றதுனால நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகும் அப்படின்றதுனால நிறைய பேர் அதே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால ரேப்பிடோவுக்கு நிறைய புக்கிங் வருமா அப்படின்னு கேட்டாக்கா அதுதான் இல்லை. அப்படி இருக்கும்போது ஊபர்ல கம்மியா இருக்கும் ஃபேர். ஊபர், ஓலா, இப்போ நம்ம ஊபரா ஓலாவா அதுதான் பார்க்கலாம். மற்ற கால் டாக்ஸியை நம்ம வச்சுக்குவோம் சைடில், அதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஓலா பெஸ்ட்டா, ஊபர் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கேள்விகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓலாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான மெத்தடில் ஒர்க் ஆகும். ஊபரை பொறுத்த வரைக்கும் அதோட சிஸ்டம் வேற மாதிரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊபரில் கிலோமீட்டருக்கு 10 ரூபா கொடுப்பாங்க, சில டைம்ல 20 ரூபா கொடுப்பாங்க, சில டைம்ல 30 ரூபா கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம எந்த டைம்ல இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கால்குலேட் பண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு இது கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நாம அது கரெக்டான ஒரு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னாக்கா நம்ம அந்த டைம்ல ஓட்டலாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு. நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைமிங் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவேன். இந்த 10 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குற டைம்ல ஓட்ட மாட்டேன் மோஸ்ட்லி. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா காலையில விடியங்காத்தால நீங்க ஒரு நைட் ஆயிடுச்சுன்னா 1 மணி டு 5 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா ரேஞ்சில தான் கொடுப்பாங்க ஊபர்ல. அதே டைம்ல ஓலால பாத்தீங்கன்னா ஒரு 13 ரூபா அந்த ரேஞ்சில கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சில் ஓலால கொடுக்குறாங்க இல்லையா. அது இந்த 10 ஒரு நைட்டில் 1 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் 10 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு கொடுக்குற ஊபர், அது நீங்கள் ஏர்போர்ட் டிராப் இல்லை சென்ட்ரல் டிராப் அந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு உண்டான டிராப்னாக்கா உங்களுக்கு 15 ரூபாய்க்கு மேலே கொடுப்பாங்க, 20 ரூபாய்க்கு மேலே கூட கொடுப்பாங்க. ஏர்போர்ட் டிராப்னா 20 ரூபாய்க்கு மேலே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊபரில். ஓலாவில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயும் அதே ஃபேர் தான் வரும், 13 ரூபாவோ இல்லை 15 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி இருக்குது ஓலாவில். ஓலாவில் என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஃபேராக இருக்கும். ஊபரை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஃபேராக இருக்கும். அதாவது இப்போ ஊபரில் ஒரு 350 ரூபா கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு 280 அந்த மாதிரி வரும். ஆனால் ஓலாவில் பார்த்தீங்கன்னா அதே ஃபேருக்கு 500 ரூபா வாங்குவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு 350 ரூபா வரும். 150 ரூபா அவங்க கமிஷன் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஊபர் கமிஷன் பார்த்தீங்கன்னா 60 ரூபா எடுப்பாங்க, ஓலா 150 ரூபா கமிஷன் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம டிரைவருக்கு ஊபர்ல 270 ரூபா 280 ரூபா தான் வரும், ஓலால பாத்தீங்கன்னா 350 ரூபா வரும். அதிகமா ஒரு 70 ருபீஸ் டிரைவர் என்ற நிலைமையில நம்மளுக்கு வரும். அந்த நிலைமையில பார்த்தா ஓலா தான் பெஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அது ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது ஓலால டக்குன்னு புக்கிங் வராது. அது ஒரு பெரிய விஷயம், ஒரு பிரச்சனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா வைஸ் இருக்கும். சில ஏரியாவில் போனீங்கன்னாக்கா ஓலாக்கு புக்கிங்கே வராது. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரும். அதுவே ஊபரில் போனீங்கன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊபருக்கு நிறைய ஷார்ட் புக்கிங்ஸ் வரும். நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே புக்கிங்ஸ் வரும், இல்லை போய் ட்ராப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு புக்கிங் கிடைக்கும் ஊபரில். அது உங்களுக்கு நம்ம ஓலாவில் கொஞ்சம் ஃபேர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓலாவில் ஓட்டும்போது நம்மளுக்கு நல்ல ஃபேர் கிடைக்கும். ஆனால் டக்குன்னு புக்கிங் வராது. நம்ம ஊபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, உடனே புக்கிங் கிடைக்கும், ஆனால் ஃபேர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இது ரெண்டும் கம்பேரிசன். ஊபரை பொறுத்த வரைக்கும் சிட்டியோட அவுட்டரில் போயாச்சு அப்படின்னாக்கா ஊபரில் புக்கிங் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓலாவில் பொறுத்த வரைக்கும் சிட்டிக்கு அவுட்டரில் செங்கல்பட்டு போனாலும் இல்லை மகாபலிபுரம் தாண்டி போனாலும் இல்லை இந்த பக்கம் கும்மிடி பூண்டி போனாலும் இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் போனாலும் ஓலாவில் புக்கிங் வரும்.
ஊபர்ல புக்கிங் கம்மியாகும், இல்லைன்னு இல்லை, கம்மியா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க சென்னை சிட்டிக்குள்ள இருந்து நீங்க அந்த மாதிரி அவுட்டர் சிட்டிக்கு போற, செங்கல்பட்டு, மகாபலிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவுக்கு போற அப்படின்னாக்கா ஊபர்லயும் ஓலாலையும் சேம் ஃபேரா இருக்கும். ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது, 50 ரூபா 100 ரூபாய் ரேஞ்ச் வித்தியாசம் தான் வரும். அதுவே நீங்க திருப்பி ரிட்டர்ன் புக்கிங் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த வெளியூர்ல இருக்க அந்த சபர்பன் சிட்டில இருந்து நம்ம சிட்டிக்குள்ள, நம்ம சென்னை சிட்டிக்குள்ள ரிட்டர்ன் வருவீங்க அப்படின்னாக்கா ஓலால ஃபேர் அதிகமா இருக்கும், ஊபர்ல படு மோசமான ஃபேரா இருக்கும். நீங்க போகும்போது ஒரு 1000 ரூபாய்க்கு போனீங்க அப்படின்னாக்கா வரும்போது 600 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அதுவே நீங்க ஓலாலனாக்கா 1000 ரூபாய்க்கு மேல கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சிட்டிக்குள்ள வர்றதுக்கு சில டைம் ஓலால அதிகமா இருக்கும் ஃபேர், ஊபர்ல அது ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. ஏன்னா அது அப் அண்ட் டவுன் சார்ஜ் போட்டு அவங்க 16 ரூபாய் கணக்கு பண்ணிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், வெளி சிட்டிகளுக்கு போகும்போது, அதாவது சென்னையை ஒட்டி இருக்கிற சிட்டிகளுக்கு வெளியே போகும்போது, நம்ம போகும்போது ஊபர் போய்க்கலாம், வரும்போது பார்த்தீங்கன்னா ஊபர்ல புக்கிங் எடுத்தாக்கா உங்களுக்கு நஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வைஸா தான் இருக்கும் ஊபர்ல ஃபேர். கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஃபேர் கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்றது தான் கேள்வி. இதுல கமிஷன் பேஸ் பாத்தீங்கன்னா ஓலால கொஞ்சம் அதிகம், ஊபர்ல பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு 20% தான் பிடிப்பாங்க. சில வாரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10%, 5% தான் கமிஷனே பிடிச்சிருப்பாங்க. நம்ம நினைப்போம் இந்த வாரம் கம்மியா தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனா அடுத்த வாரம் 25-35% எல்லாம் பிடிச்சி அவங்க ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. அது ஒரு 17 to 22% வரைக்கும் பிடிச்சிருவாங்க. ஓலால ஆனால் மஸ்டாவே 25%, 20% கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. அதுல கொஞ்சம் இது. ஆனா ஓலா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேக்கேஜ் இருக்கு. பேக்கேஜ் புக்கிங் நிறைய வரும். அதாவது ஹவர்லி ரெண்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹவர்லி ரெண்டல்ஸ் அதிகமாக வரும். ஹவர்லி ரெண்டல்ஸ் அதிகமாக வரும்போது நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும். நம்மளுக்கு கிலோமீட்டர் கம்மி ஓடினா போதும், அமௌண்ட் அதிகமாக வரும். இது சர்ஜிங்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம வெளியே ஒரு டிராவல்ஸ்ல ஒரு புக்கிங் பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது பிக்சடா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 250 இல்ல 300 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஓலாலயோ ஊபர்ல பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிக்சடா கிடையாது. அது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் வேரியஸா மாறும். அதனால பேக்கேஜ் புக்கிங் வரும்போது நம்மளுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பேக்கேஜ் எதுல அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா ஊபரை விட ஓலால தான் அதிகமா வருது. அது ஒரு கரெக்டான விஷயம். அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னா பேக்கேஜ் நாம வரும்போது அக்செப்ட் பண்ணி நீங்க எல்லா பேக்கேஜும் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ரிப்பீட்டா சிஸ்டம், அது உங்களுக்கு பேக்கேஜுக்கு இந்த வண்டி செட்டா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு நீங்க எடுக்க பேக்கேஜ் புக்கிங் வரும்போது உங்க வண்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் நீங்க எடுக்கல, ரிஜெக்ட் பண்ணி விடுறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் டைம் அது பண்ண மாட்டாங்க. அது ஊபர்லயே அப்படிதான். ஊபர்ல உங்களுக்கு ரேட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க இது அக்செப்டும் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேக்கேஜ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ பேக்கேஜ் எடுத்து நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நஷ்டம் இல்லாம ஓட்டலாம். கிலோமீட்டருக்கு 20 ரூபாய்க்கு மேல கூட நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஆவரேஜ் கணக்கு எப்பவுமே சொல்றது பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம காலையில வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அந்த கிலோமீட்டருக்கு தான் நான் போன வீடியோல 17 ரூபாய் கிலோமீட்டர் ஆவரேஜா வருதுன்னு சொன்னது. அதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க 17 ரூபாய் கட்டுப்படியான அமௌண்டா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே இல்லை, நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 20 ரூபாச்சு கிடைக்கலன்னாக்கா நம்மளுக்கு நஷ்டம் தான். ஆனா நம்ம 17 ரூபான்னு சொன்னது வீட்டுல இருந்து கிளம்பி போய் வீட்டுக்கு வர வரைக்கும் உண்டான அமௌண்ட் தான். அதுல நம்ம எம்டி அடிச்சு வீட்டுக்கு வருவோம், அது மாதிரி எம்டி அடிச்சு பிக்கப் எடுக்க போவோம், அது இல்லாம எம்டி அடிச்சு கேஸ் அடிக்க போவோம். இந்த மாதிரி எல்லாம் எம்டி நிறைய இருக்கும். அதுவும் சேர்த்துதான் நம்ம இந்த 17 சொல்லியிருக்கோம். அது அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற அந்த புக்கிங்ஸுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணா மேபி அது 20 ரூபா வரலாம். அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணல. நம்ம வண்டி எடுத்து வண்டி திருப்பி க்ளோஸ் பண்ற வரைக்கும் உண்டான அமௌண்ட் தான் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த அமௌண்ட் தான் வந்தது. இப்போ கடைசியா கன்க்ளூஷனா நம்ம சொல்லிடலாம், ஓலா பெஸ்டா ஊபரா பெஸ்டான்றது நம்ம பல வீடியோல சொன்னதுதான். எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான், பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாருமே அவங்க எடுக்கிற அமௌண்ட், நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமௌண்ட் வரும். ஒரு மினிமம் ஒரு 15 மணி நேரம் ஒர்க் பண்றதுக்கு நீங்க தயாரா இருந்துச்சுன்னாக்கா 3500 ரூபாய், 3000 3500 ரூபாய் அமௌண்ட் ஓடும். அதுல ஃபியூல் போக உங்களுக்கு 2000 இல்ல 2500 ரூபாய் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மினிமம் 15 மணி நேரம் நீங்க வண்டி ஓட்டணும். அப்படி ஓட்டினா மட்டும்தான் அந்த அமௌண்ட் வரும். 10 மணி நேரம் நீங்க ஓட்டிட்டு அமௌண்ட் வரலன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் மோசமாக ஃபேரும் கம்மியாகும், நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 3500 ரூபாய் ஓட்டுறதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி எல்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓட்டினா போதும். இப்போ 15 மணி நேரம் ஓட்டினா என்ன பண்றது? போக போக அது 20 மணி நேரம் ஓட்டினாதான் 3500 ரூபாய் வரும் அப்படின்ற நிலைமைக்கு வரலாம். அதனால ஓலா பெஸ்டா ஊபர் பெஸ்டான்றதெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சு ஓட்டிக்குங்க, அதுதான் பெஸ்ட்.
உங்களுக்கு எந்த டாக்ஸி பிடிக்குதோ அதில் ஓட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த டாக்ஸியில் ஓட்டினாலும் அதை விட நீங்கள் செல்ஃப் புக்கிங்கு நீங்கள் செட் பண்ணி ஓட்டுறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த தொழிலை முன்னோட்டு கொண்டு போக முடியாது அப்படின்றது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.